இந்த இந்தியன் டீமோடைய ஒரு ஜெர்சி வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்க ஏதோ பெரிய ஒரு மெடலை வாங்கி நெஞ்சில் குத்துன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சார். அந்த ஜெர்சிக்கு பின்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். சில பேருக்கு சில நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 47 இருக்குது, 7 இருக்குது, இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து பர்டிகுலராக கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ஸ் அவங்க கேமை இன்னும் கொஞ்சம் விளையாடுதா? சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வேறு நம்பர் தான் போட்டார், அதுக்கப்புறம் தான் நம்பர் 10ன்னு போட்டுக்கிட்டார். அப்போது அந்த நம்பரு அது பொதுவாக வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க போடுற நம்பரு, ஜெர்சி நம்பரு, அவங்க பிறந்த தேதி, அவங்க பேர், 3 ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கணும். மாற்றி மாற்றி போட்டுக்கணும், வேலை செய்யாது. கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸுக்கு மேலே யாருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கோ மற்ற நேரத்தில், அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லாதவங்களுக்குலாம் அவங்க மைண்ட் எப்பவும் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அப்படியா சார்? சப்போஸ் இதில் என்ன டவுட் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அந்த அவங்க டேட்டு வேலை செய்யும், அவங்க ஜெர்சி நம்பர் போடுறாங்களோ அது செய்யும், அவங்க பேர். இப்போ அவருக்கு பேர் வேலை செய்யலை, அப்போ சுப்மன் கில்லுக்கு வேலை செய்தால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் பார்த்திங்கன்னா 8/9/1999 அது கரெக்டாக போய் கனெக்டிவிட்டி நடந்துருச்சு. அவர் பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா நம்பர் 10ன்னு போட்டார், அவர் டேட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஜெர்சி வந்து எனக்கு இப்படி தான் அமைஞ்சிருச்சு, இந்த நம்பர் மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நம்பர் எழுதி எடுத்துகிட்டு போகிறதுனாலையோ இல்லை அந்த நம்பரை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ சக்ஸஸ் கொடுக்குமா சார்? இல்லை, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நம்பர் ரிப்பீட்டட் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் சார்? 6 வரேன்னா 15 போட்டுக்குங்க, 24 போட்டுங்க, கனெக்டிவிட்டி இருக்கணும். ஜெர்சி நம்பர், அவங்க டேட் ஆஃப் பர்த், பேர், இது 3 ஒரு கனெக்டிவிட்டியோடு அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கிரிக்கெட் பிளேயரை வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு விளாட்லாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய அந்த வீரர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஷர்ட்டில் சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து கிரிக்கெட் பிடிக்காதவங்க அப்படின்னு வந்து யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ மக்களுக்கு வந்து கிரிக்கெட் மேலே அவ்வளோ பிரியம் வந்து இருக்குது சார். அப்படிங்கிறத தாண்டி வந்து இப்போ கிரிக்கெட் அந்த டிஷர்ட்ஸ் இருக்குல்ல, ஜெர்சி மேலே ஒரு காதல். இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் டீமோடைய ஒரு ஜெர்சி வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்க ஏதோ பெரிய ஒரு மெடலை வாங்கி நெஞ்சில் குத்துன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சார். அந்த ஜெர்சிக்கு பின்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இப்போ வந்து 11 பேர் தான் விளையாடுறாங்க அப்படின்னா 1, 2, 3, 11 வரைக்கும் அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் சில பேருக்கு சில நம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 47 இருக்குது, 7 இருக்குது, இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து பர்டிகுலராக கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ஸ் அவங்க கேமை இன்னும் கொஞ்சம் விளையாடுதா இல்லை அந்த நம்பர்ஸ் வெறுமனே நம்பர்ஸ் தானா? அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சார். இன்னைக்கு கிரிக்கெட்டு பொதுவாக கிரிக்கெட்டுன்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தால் கூட இதில் கண்ட்ரி வைஸ் எல்லாம் பிரிஞ்சிடும். யூரோப்பியன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எது வந்துட்டு கிரேஸ் நேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பால், அதை தவிர உலகம் ஃபுல்லாக கிரிக்கெட்டு தான். இங்கே யூரோப்பியனில் ஃபுட்பாலு, இங்கே பேஸ்கெட் பாலு, மற்றது ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கா, இந்தியா ஃபுல்லாக மற்ற சவுத் ஏசியா ஃபுல்லாக டோட்டலாகவே கிரிக்கெட்டு தான். இந்த 3 இது தான். இதை தாண்டி ருக்பி நானும் ஒரு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஓவரால் ஸ்போர்ட்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸில் சில பேர் தான் ஷைன் பண்ணுறாங்க. ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு 1 or 2 அந்த 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து ஷைன் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அவங்க தான் இப்போ இந்தியாவில் கிரிக்கெட்னாக்க சச்சின் டெண்டுல்கர், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கபில் தேவ், அப்புறம் இப்படி சொல்லிகிட்டே போனால் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ்னால மட்டும்தான் வந்து அவங்களால வந்து ஷைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா திறமையாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. வெறும் திறமை மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து அவர் ஃப்ரெண்டாக இருந்த காம்ப்ளி, வினோத் காம்ப்ளின்ட்டு, அவருக்கு ஈக்குவல் 2 பேர் கிளாஸ்மேட்டு, ஒரே செட்டு கிளாஸ்மேட்டு, ஒரே செட்டு. சச்சின் டெண்டுல்கருக்கு முன்னாடி பெரிய அச்சீவ் பண்ணது அவர் தான். ஏன்னாக்கா 3 செஞ்சுரி அடித்தார், டபுள் செஞ்சுரி 3 அடித்தார். 3 அடிச்சும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் பார்த்தோம்னாக்கா எல்லோரும் இங்கிலாந்து தான் பயந்துட்டு இருந்தாங்க.
என்ன கேட்டிங்கனாக்கா உன் பேரில் என்ன இருக்குது வி நோன்னு இருக்குது. நோ உனக்கும் யூஸ் இல்லை, உன் கரியருக்கும் யூஸ் இல்லை, உன் லைஃபுக்கே யூஸ் இல்லை. இந்த 3 இப்போ நான் சொன்ன 3 வார்த்தை அவருக்கு கரெக்டாக பொருந்துச்சு. மீதி அவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அடுத்துக்கு போயிடுவோம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வேறு நம்பர் தான் போட்டார், அதுக்கப்புறம் தான் நம்பர் 10ன்னு போட்டுக்கிட்டார். அப்போ அந்த நம்பரு அது பொதுவாக வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போடுற நம்பரு, ஜெர்சி நம்பரு, அவங்க பிறந்த தேதி, அவங்க பேர் 3 ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கணும். மாற்றி மாற்றி போட்டுக்கணும், வேலை செய்யாது. இப்போ இப்படி சொல்கிறோம் பாருங்க, பிருத்திவி ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வந்துட்டு டெஸ்ட் பிளேயர் இருக்காரு சுப்மன் கில். பிருத்திவி ஷா வந்து அண்டர் 19 வந்துட்டு கேப்டனு, இவர் ஒன் ஆஃப் த பிளேயர் யார் கில்லு. ஆனால் இன்னைக்கு பிருத்திவி ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபீல்டு அவுட்டு. ஆனால் அவர் எதிர்பார்த்துச்சு இந்தியா, இவர் அடுத்து டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக வருவார் அப்படி தான் இருந்தார். அண்டர் 19 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேலை செஞ்சுட்டு இருந்தது அவருக்கு பேர். ஆனால் நம்ம ஃபார்மெட்டு அங்கே தான் வேலை செய்யும். அண்டர் 19 போது அவர் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சொல்லுவேன் 22.5 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸுடைய நம்பரும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்கும், நம்பர்ஸும் பிளஸ்ஸிங் ரெண்டும் சேர்த்துக்கிங்களேன். 22 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க இண்டிவிஜுவல் என்ன வருதோ அதுதான் வேலை செய்யும். அது வரைக்கும் அவருக்கு அந்த பிளஸ்ஸிங்கும் நம்பர்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யலை. அப்படின்னா என்னது, பிருத்திவி ஷா அப்படின்றது வரைக்கும் 36/9. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்த தேதி 9/11/1999. இந்த கில்லும் அதே 99. இதெல்லாம் ஒரே பேட்ச் தானே, ஒரே டீமில் விளையாண்டாங்க அண்டர் 19. அந்த உண்மையை சொல்ல போனால் அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப், அந்த வேர்ல்டு கப்பில் அவங்க ஜெயிச்சது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இல்லை, யாரான்னு பார்த்தா பிருத்திவி ஷா தான். அவர் தான் இவர் சப்போர்ட்டர். யார், சுப்மன் கில்லும் சப்போர்ட்டர் தான். அந்த ஒன் மேன் ஷோ மாதிரி தான் பண்ணது. இன்னொரு 4-5 பேர் கூட இருந்தாங்க, கோட்டி இப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நீங்கள் கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸுக்கு மேலே யாருக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கோ மற்ற நேரத்தில், அதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லாதவங்களுக்குலாம் அவங்க மைண்ட் எப்போ ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அப்படியா சார்? சப்போஸ் இதில் என்ன டவுட் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. டிவி பாட்டு ஓடிட்டு இருக்கும், அதில் வெறும் கிரிக்கெட் தான் ஓடும், வேறு எதுவும் ஓடாது. அதை தாண்டி போனோம் ஃபுட்பால்னா ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வெறும் அது பாட்டு ஓடணும். பட் ஸ்கோர்லாம் கேட்காதீங்க, எல்லாம் தெரியும். அவ்வளோ டீப்பாக கான்சன்ட்ரேஷன் எனக்கு அங்கே இருக்காது. மைண்டு வந்து என்ன, நம்ம மைண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்பவுமே போட்டு புளியக்கூடாது. அவரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்டிங்கனாக்கா அப்படி போகும். மைண்ட் வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கும், சிம்பிளாகிடும். அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க எல்லாரையும் வந்து கார்ட்டூன் சேனல் பார்க்காதீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து இதுக்கப்புறமா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பிறந்தது 9/11/1999. நம்ம கான்செப்ட் அதுக்கு 9க்கு 2 ஆப்போசிட்டு. இப்போ அவர் 9ஆம் தேதி 11வது மாதம் நவம்பர். எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் இல்லையான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஸ்போர்ட்ஸ் மேனும் எங்கேருந்து படிக்கிறது, கான்சன்ட்ரேஷன்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி நம்ம சொல்லி முடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அனில் கும்பலே இன்ஜினியரிங், ராகுல் டிராவிட் இன்ஜினியரிங், இப்படி நிறைய பேர் இப்போ இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அது லக்ஷ்மண், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படித்தவங்களை விட்டுருவோம், இல்லாதவங்களை வச்சுக்க பேசிக்கிறோம். இப்போ இந்த பிருத்திவி ஷா ஏன் ஷைன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் 9லே நம்பர் இருக்குது, பிரேக் பண்ணிருச்சு. அப்போ அவர் சைன் பண்ண முடியவே முடியாதுன்னா பண்ண உடலையே. இப்போ ஏஜ் என்ன, இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 26 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கும் டீம் வந்து அவருக்கும் நல்ல சப்போர்ட் தான் பண்ணுச்சு, நிறைய முறை ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. அவரால் வந்துட்டு முடியவே இல்லை. அதுக்கு அந்த நம்பர்ஸ் தான் காரணம், அதுதான் வேலை செய்யும். அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த அவங்க டேட்டு வேலை செய்யும், அவங்க ஜெர்சி நம்பர் போடுறாங்களோ அது செய்யும், அவங்க பேர். இப்போ அவருக்கு பேர் வேலை செய்யலை. அப்போ சுப்மன் கில்லுக்கு வேலை செய்தா இப்போ பாருங்க 3 8 14 16 20 21 25. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 8/9/1999. அது கரெக்டாக போய் கனெக்டிவிட்டி நடந்துருச்சு. அவர் பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா நம்பர் 10ன்னு போட்டார். அவர் டேட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சௌரவ் கங்குலி, இந்த சௌரவ் கங்குலியும் டெண்டுல்கர்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணினா ஒன்று அவரால் இருக்கும், இல்லை இவரால் இருக்கும், இல்லை 2 பேரால் இருக்கும். இதில் நம்பர் வந்துட்டு டெண்டுல்கர் மட்டும் ஒரு நம்பர் போட்டார், ஆவலன்னும் போது 2வது நம்பர் தான் 10, அப்படியே கடைசி வரைக்கும் நின்றுட்டார். கங்குலி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி மாற்றினார், அவருக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பிறந்தது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்கா சார் டீமில் விளையாடும் போது? பண்ணார், அவர் பண்ணார். வரலன்னு என்ன பண்ணுறது, நம்பர் வரும். கடைசியாக ஒரு நம்பர் போட்டுட்டு நான் நினைக்கிறேன் 42 தான் நினைக்கிறேன் கடைசி நம்பர். அவர் அப்படி போட்டு நின்றுக்கிடுச்சு, செட் ஆகிடுச்சு. அப்புறம் அவரும் அச்சீவ் தான் பண்ணார். டெண்டுல்கர் ஃபிக்ஸடாக பண்ணிக்கிட்டார்.
இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இது ஃபுட்பாலில் எடுத்தீங்கன்னா கூட மாரடோனா எடுத்தீங்கன்னா நம்பர் 10. இப்போ ஜெர்சி மெஸ்ஸி இது ஃபுட்பாலில் அங்கே அர்ஜென்டினா அவரதும் 10. இந்த இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு நம்பர் எதுனாக்கா 7 இருக்கணும். தோனி நம்பர் 7. 7 இல்லைன்னா 7 கிரியேட் பண்ணிக்கணும். உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் ஆப்போசிட் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி யார் யாருக்கெல்லாம் பை நேச்சுரலாக இருக்கோ இல்லை நீங்களாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் ஷைன் பண்ண முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குன்ற மாதிரி இப்போ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இந்த நம்பர் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு தனியான நம்பர்ஸ் இருக்குதா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி சாய் சுதர்சன், அப்புறம் நிறைய அனில் கும்பலே. அனில் கும்பலேலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்டு இன்னொரு பண்ண முடியாது. ஏன்னா அவர் நான் நினைக்கிறேன் 616 விக்கெட் கிட்ட எடுத்தார். அப்போ அவர் பிறந்த தேதி 7 இல்லையே 17 அவர் அங்கே 1-7 இருக்கு இல்லையா 7 1 இவங்க கிரியேட் பண்ணணும். இப்போ 13 டெண்டுல்கர் வந்து 7 இல்லை. ஆனால் அவர் பேரை போட்டிங்கன்னா 7 கூட்டி எண்கள் 7 வந்துடும். அதனால சௌர கங்குலி தான் 8 முதலே சொல்லி நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் 8-7. அப்புறமா கபில் தேவ் 6-1-699 அங்கேயும் இல்லை, அந்த பேரில் போட்டாக்கா வந்துடும். அப்புறம் வந்து கவாஸ்கர். இப்போ கவாஸ்கர் இன்னை வரைக்கும் கமெண்டேட்டராக இருக்கிறாரு. அவர் பையன் ரோகன் கவாஸ்கர். ரோகன் ஷைனே பண்ணல பாருங்க. கவாஸ்கர் பண்ணதில் வந்து ஒரு 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 பாயிண்ட் கூட பண்ணல. என்ன பண்ண நம்ம கான்செப்ட் தான். ஸோ ரோகன் கவாஸ்கர் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். 20-2-1976 அவருக்கு 50 வயசு கிட்ட 49-50 ஆயிடுச்சு. அப்போ 2-2-5-9 இங்கே தேதி 2 விதியில் 9. திருப்பி பேர் ரோகன் கவாஸ்கர்னு ரோகன் கவாஸ்கர் தான் அவங்களுக்கு சர்நேம். அது கவாஸ்கர்ன்றது சர்நேம். அது அவர் பேர் ரோகன் தான். ரோகன்ன்றது பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். வேலை செய்யாது. இவருக்கு எப்படி பிறந்தது? எப்படி பிருத்திவிஷாவுக்கு 9 பிறந்த தேதி, பிருத்திவிஷாவும் 9 வேலை செய்யலை. ரோகன் பிறந்தது 20. ஏன்னா அங்கே ஆப்போசிட் நம்பர் அங்கே இருக்குது 20. பிறந்த தேதி 20, ரோகன் கூப்பிட்டாலும் 20, விதியில் 9க்கு வேலை செய்யலை. ஆனால் ரோகன் கவாஸ்கர் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஷைன் பண்ண முடியல. ஷைன் ஆகாது. ஏன்னா இதான் ரீசனு. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. உங்கள் 3த்தையும் பார்க்கணும். நீங்கள் 3த்தையும் என்ன பார்க்கணும்? இப்போ 4, 9, 15, 18, 21, 6, 8, 10, 4, 9 யாஷ் 4, 9, 15, 18, 21. ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்டிருக்கிறது இந்த ஜெர்சி, அந்த நம்பரு, அவங்க டேட்டு, அவங்க பேர், இந்த 3க்கும் கனெக்டிவிட்டியான ஒரு நம்பர் நீங்கள் காமனாக வச்சுட்டிங்கன்னா அதை ஜெர்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை. இப்போ ஜெர்சி வந்து எனக்கு இப்படி தான் அமைஞ்சிருச்சு, இந்த நம்பர் மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கிரிக்கெட்லேயும் ஷைன் ஆகணும், இல்லை நான் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நம்பர் எழுதி எடுத்துகிட்டு போகிறதுனாலையோ இல்லை அந்த நம்பரை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ சக்ஸஸ் கொடுக்குமா சார்? இல்லை, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நம்பர் ரிப்பீட்டட் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு 10 இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் 10 வேணும். 11 பிளேயர்ஸ் விளையாடுறாங்கன்னாக்கா ஒருத்தர் 6ஆம் நம்பர் போட்டால் அதே 6 இன்னொருத்தருக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் சார்? 6 வரலன்னா 15 போட்டுக்குங்க, 24 போட்டுங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். இப்படி பண்ணுறவங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவரெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த் இங்கே நம்ம தமிழ்நாடு பிளேயரு கடா முடான்னு ஒரு எந்த அதை நம்ம சொன்ன காட்டான்ற சொல்ல முடியாது. அப்படி அடிச்சு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது அவரு தான். மற்றவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். ஓப்பனிங் வந்து பொதுவாக ஸ்லோவாக ஆடுவாங்கன்றது தான் பொதுவாக. நீங்கள் என்ன ஓப்பனிங் ஏன்னா அவங்க அவுட் ஆகிட்டா அப்படி டீமே இதாகி போயிருன்றதுக்காக மெதுவாக உலகத்துக்கே வந்து கடா முடான்னு ஆட கற்றுக் கொடுத்ததே நம்ம ஓப்பனரில் வந்துட்டு ஸ்ரீகாந்த் தான் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அவர் பையன் வந்து அதை முடியல, எதிர்பார்த்தாங்க. பேர் என்னன்னா அனிருத்தா. அனிருத்தா எப்படி வரும்? அனிருத்து தான் வைக்கணும். அனிருத்தா இருந்து பெண்கள் பேர் தான், லேடிஸ் பேர் தானே. அதான் கனெக்ட் ஆகலை. எனக்கு தெரியும், அவர் சொல்லக்கூடாது. அவர் டேட்டுக்கு அவர் பேருக்கு கனெக்ட் ஆகலை, கேட்கல. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர் கனெக்ட் ஆகிறது கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைய இருக்காங்க. அதான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ அது ஏதோ சமாச்சாரம் இருக்குது. அதே மாதிரி தான் ரமேஷ் ஓப்பனர் பிளேயர் கூட அப்போ சரியான பிளேயர். ஏன் காரணம் கேட்டால் இதுதான் ரீசனு. அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாத நம்பரு அவங்கள ஜெர்சியாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிறந்த தேதியை போய் யாரும் மாற்ற முடியாது, அது ஃபிக்ஸடு. என்ன சொல்கிறீங்க? பிறந்த தேதி மாற்ற முடியாது, பேரையும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மாற்ற முடியாது. நீ ஜெர்சி மூலயமா மாற்றிக்கிறலாம். அப்படி மாற்றி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். சரி, ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மாரடோனா சொன்னேன் கப் அடிச்சு கொடுத்தாரு, மெஸ்ஸி சொன்னேன் கப் அடிச்சு கொடுத்தாரு. கிரிக்கெட்டில் எடுத்தாக்க டெண்டுல்கர் கப்பு, கங்குலி கப்பு,
எல்லா பிளேயர் கபில் தேவ் கப்பு எல்லா பிளேயர்ஸுக்கிட்டையும் அந்த ஜெர்சி அவங்க டேட்டுக்கும் அவங்க ஜெர்சி அவங்க ஜெர்சி நம்பர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பேர் இது 3 ஒரு கனெக்டிவிட்டியோடு அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கிரிக்கெட் பிளேயரை வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு விளையாடலாம். ஏன்னா இப்போ வந்து ஹாய் பாய் சொன்னால் கூட தோனியெல்லாம் விட மாட்டேன்னு கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைனாக்கா தலையை காட்டிங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் என்ன இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரஞ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஜய் சர்மான்னு ஒரு பிளேயரு, ரஞ்சியில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சுரி டபுள் செஞ்சுரி கம்மி அவர் கிடையாது. அவர்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் ஒரு முக்கிய டீமுக்கு வந்து விளையாட முடியல. அதுதான் சொல்கிறேன். அந்த அப்போ அந்த அவங்களுக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க நம்பரை அங்கே வந்து ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிடுவாங்க. இங்கே வந்தால் கம்பல்சரி நம்பர் ஜெர்சி நம்பர் வந்துடும். அதனால் வந்து அவங்களால ஷைன் பண்ண முடியாது. அதனால் இது வந்து நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நம்பருக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேட்டாலும் கொடுப்பாங்க. பட் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. இப்போ டெண்டுல்கருக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவர் பையனே ஷைன் ஆகலை. பையன் நான் எடுத்துருக்கேன், ஞாபகம் இல்லைன்னு எடுத்துருப்பேன். அர்ஜுனுக்கு என்ன தேதி தெரியல, டேட்டாக வருது. அர்ஜுன் வருது, அர்ஜுன் டெண்டுல்கர் வேலை செய்யலைங்க. அவர் பையனை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ அவருக்கு வந்து 26 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். வேலை செய்யாது. காரணம் டேட்டு கரெக்ட் இல்லை. அப்போ அந்த டேட்டு அந்த பேர் அது ஜெர்சி நம்பர் இது ரெண்டும் போட்டுட்டு அதுக்குண்டான நம்பர் ஒன்றும் இல்லை, ஜெர்சி நம்பர் அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டை மாற்ற முடியாது, பேரையும் மாற்ற முடியாது, சரி பேரும் கரெக்டாக இல்லைன்னு வேலை செய்யாது, அது வேறு விஷயம். அந்த ஜெர்சியும் கரெக்டாக போட்டிங்கனாக்கா உங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ உங்கள் வண்டி 10 வருஷம் 15 அவ்வளோதான். 15 வருஷம் வேணால் பெருசு தான். இவங்கெல்லாம் போய் அச்சீவ் பண்ணவங்கலாம் 15 வருஷம் கம்மி யாரும் இல்லை. 12, 13, 14, 15, 16 அவ்வளோ, அது போதும். ஸோ வெறும் 3 மேட்ச்சு 5 மேட்ச்சு 1 வருஷம் 6 மாதம் அப்படி தான் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. காரணம் இந்த கனெக்டிவிட்டி இல்லாதனால தான். நம்ம ப்ரோக்ராம் பார்த்து இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாம் மாற்றிக்க போகிறாங்களா அப்படின்னாக்கா அவங்க யார் பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இது செஞ்சா அதெல்லாம் இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். லேடிஸுக்கு கிரிக்கெட்டில் சில பேர் வந்து மாற்றுதுங்க, கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். அதனால் வந்துட்டு ஏன்னா லேடிஸ் கிரிக்கெட்டும் இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக போகிறது இல்லை. அதெல்லாம் வந்துட்டு இதுதான் வேலை செய்யும். மீன் டைம் இப்போ இந்த கிரிக்கெட் இது சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் இதை பார்க்குறதுனுடைய நோக்கம் வந்து அவங்க பார்க்குறாங்களா இவங்க பார்க்குறாங்களான்னு இல்லை. நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்கும்போது நீங்கள் அதை ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அடுத்து ஸ்போர்ட்ஸ்மேனில் ஒரு அச்சீவராக ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸ் இது. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் அவங்களோட விட்டுட்டு போகக்கூடாது. உங்களை அதை தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இங்கே நாங்கள் கொடுக்குறோம். நீங்களும் அதை சூஸ் பண்ணவங்க யார் யாருக்கெல்லாம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ நீங்கள் அடித்து அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து கிரிக்கெட் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது தாண்டி நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் அப்படின்ற அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கிறாங்க பீப்புளெலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதோட வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜெர்சி என்ன நம்பர்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த தேதியோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு சரியானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜெர்சி நம்பர்லேருந்து உங்களுடைய பேர்லேருந்து எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து நிறைய பேர் உங்களால் வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நீங்கள் மக்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.